மச்சான், ஏன் இந்த ஜோசியத்து வேணா நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் நீ சொன்னேன்ட்டு வந்திருக்கேன். ஏதாவது நல்லது நடக்குமா? அப்படியா மச்சான், நம்பிக்கை இல்லையா? அப்போ இதுல ஒரு டேட்டா படத்தை மட்டும் போடும். என்ன மச்சான் மூஞ்செல்லாம் மாறுது? இல்ல மச்சான், என் லைஃப்ல நடந்த ஒண்ணு இது. இது யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியுது. இந்த ஜோசியருக்கு எப்படி தெரிந்தாலும் தெரியல. என்னது? ஒண்ணுடா, நான் ஒரு ரேஷன் கடையில போனேன். சரியான கியூ. அங்க நிக்க சோம்பேத்தனம் பட்டுன்னு வீட்டுக்கு வந்துட்டு ரேஷன் கடையில பொருள் இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் பொய் சொன்ன போத கூட சொல்லி வைக்கிறாரா. அதுவும் நான் எப்போ போனேன், என்ன டைமுக்கு போனேன், என் முன்னாடி எவ்வளவு பேர் நின்ன வரைக்கும் சொல்றாரா. அதான் மச்சான் ஜோசியன்டா கொடுப்பாரு. நான் கூட உன்ன மாதிரி நம்பாம தான் இருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணும்போது நான் டேட்டா பார்த்து சும்மா விளையாட்டுத்தனமா தான் போட்டு பார்த்தேன். ஆனா அவங்க என் லைஃப்லயே மிகப்பெரிய கேள்விக்கு ஒரு பதில் சொன்னாங்க. அது எனக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃபா இருந்தது தெரியுமா? என்ன மச்சான், எனக்கு தெரியாத பர்சனலான ஒரு கேள்வி அதுக்கு விட சொன்னாரு. மச்சான், நான் உங்ககிட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வயிறு ஒரே உபசமா இருக்கு, என்ன காரணம்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமா. அப்போ இதே டேட் ஆஃப் பர்த்தை போட்டு பார்க்கும்போது அந்த ஜோசியன் டாக்டர் நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டு வயிறு ஒரே உபசமா இருக்கும், நைட் நேரத்துல கண்டது சாப்பிடாதீங்க, உங்க கிரகத்துல வாயு பகவான் குடியிருக்கான், ஸோ இன்னும் 2-3 நாளைக்கு அப்படிதான் இருக்கும்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு பரிகாரமா தான் 3 வேளையும் சீரக தண்ணி குடிச்சிட்டே வாங்க, உங்க வயிறு உபசமும் குறையும், உங்க கிரகத்துல இருக்கிற வாயு பகவான் இன்னும் 2 நாள்ல நீச்சம் அடைஞ்சு வேற கிரகத்துக்கு போயிடுவாரு, எல்லாமே காத்தோட காத்தா பிச்சுட்டு போகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடக்குது மச்சான். அப்பத்துல இருந்தா நான் ஜோசியன் டாக்டரை நம்ப ஆரம்பிச்சேன். அதனாலதான் உன்னையும் கூப்பிட்டு வந்து உன் பிரச்சனையும் சொல்லு, ஜோசியன் டாக்டர் சொன்னா எல்லாமே சரியா போயிடும்னு உனக்கு சஜஸ்ட் பண்றேன். சீரக தண்ணி குடிச்சா எந்த பிரச்சனாலும் சரியாயிடுச்சு சித்தர் வாக்கு. ஆனா இது நீ ஜோசியர் சொன்னாருன்ற ஏதோ ஒண்ணு மச்சான், உன் பிரச்சனை சரியாச்சுல. இருந்தாலும் இந்த ஜோசியன் டாக் கொஞ்சம் நம்பலாமா வேணாமான்னு தான் இருக்கு. இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம்.